வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி குரூப் பிளானர்ஸ். நம்ம ஜிவி குரூப் பிளானர்ஸில் ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் நம்ம முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமும் கஸ்டமர்ஸோட நிறைய குறை என்னன்றது நம்ம கேதர் பண்ணி ஒரு ஃபீட்பேக் வீடியோ நம்ம பண்ணிகிட்டே வரோம். ஸோ அதன் வகையில் இந்த வீடியோ எதை பற்றி பார்த்தீங்கன்னா மே மாதம் 2025 நம்ம நடத்தப்பட்ட கிராண்ட் குஜராத் யாத்ரா பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கிராண்ட் குஜராத் யாத்ரா மே மாதம் வந்தவங்களோட ஃபீட்பேக் என்னன்னு பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து இந்த கிராண்ட் குஜராத் யாத்ரா வந்து ரொம்ப விருப்பப்பட்டு கேட்க இருக்கீங்க. ஸோ இந்த ஜூன்லேருந்து ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வந்து கொஞ்சம் மழை காலம் அப்படினால நம்ம அந்த பேக்கேஜ் நம்ம ஸ்டாப் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்த பேட்ச் அக்டோபருக்கு புக்கிங் அவைலபிளாக இருக்குது. ஸோ லிமிட்டட் 6 தான் அவைலபிளாக இருக்குது. போங்க ஆசைப்படுறவங்க மறக்காமல் புக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போனால் என் பேர் வெங்கடேசன். நான் சேலத்துலேருந்து வரேங்க. இது வந்து ஜிவி டூர்ஸில் எனக்கு இது 2வது டூரு. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா பக்காவாக இருந்தது. அதே மாதிரி சாப்பாடுன்னு சொன்னால் அவங்களே சமைச்சு கொடுக்குறாங்க. சவுத் இண்டியன் ஃபுட்டு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது. அதே சமயத்தில் அந்த டைமுக்கும் கொடுக்குறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்குறது அதே மாதிரி தான் 3 ஸ்டார் அல்லது 4 ஸ்டார் ரேஞ்சில் தான் இருக்குது. பக்காவாக இருக்குது எல்லாம். டூர் கைடு நம்மளோட கூடவே வராரு. எல்லாம் நமக்கு என்ன சௌகரியம் வேணுமோ அத்தனையும் செஞ்சு கொடுக்குறாங்க. இது வந்து ஜிவி டூர்ஸில் இதுக்கு 2வது டூரு. இது ரொம்ப நல்லாவே இருக்குது. என் பேர் சித்ரா. நானும் இந்த ஜிவி டூரில் நானும் சார்ந்தா 2வது தடவை இது வரோம். அருமையாக பண்ணியிருந்தாங்க. டூர் கைடும் அருமையாக எங்களை நல்லா வழிகாட்டினாங்க. சாப்பாடும் சூப்பராக இருந்தது. ஹோட்டலும் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் இனிமேல் டூர் போகிறோன்னா நாங்கள் இதுலேயே போகலாம். மறுபடியும் நாங்கள் கண்டிப்பாக அடுத்தது போவோம் டூரில். இது வந்து ஜிவி டூருக்கு நாங்கள் வருவோம். என் பேர் ஸ்ரீஹரி. நான் ஆக்சுவலி இது 4th டைம் வரேன். ஸோ இதில் தெரிஞ்சிருக்கோம் என்னோடய டிரான்ஸ்போர்ட் எவ்வளோன்னு. ஸோ நான் வந்து ரூம்ஸோ இல்லை வெஹிக்கிள்ஸோ எல்லாமே கம்ஃபர்ட்டாக வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஃபுட்ஸ் வந்து இங்கே நார்த் இந்தியாவில் சவுத் இண்டியன் ஃபுட்ஸ் கிடைக்கிறது கஷ்டம். இருந்தாலும் இங்கே இருக்கிற ஆளுங்களை பிடிச்சி இங்கே இருக்கிற சவுத் இண்டியன் டிஷ்ஷை பண்ணியிருக்காங்க. அது ஒரு எக்ஸலண்ட்டான ஒர்க். ஐ எம் சுமதி சுப்ரமணியன் ஃப்ரம் தேனி. நாங்கள் ஃபஸ்ட் டைம் கர்நாடகா டூர் போயிருந்தோம். அவங்க சர்வீஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால இது 2nd டூர் குஜராத் கிராண்ட் குஜராத் யாத்ரா வந்திருக்கோம். இங்கே வந்து அவங்க ஹோட்டல் அரேஞ்ச்மெண்ட், ஃபுட் அரேஞ்ச்மெண்ட், எங்களுக்கு பஸ் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா சாமியும் வந்து கிட்ட கூட்டின்னு போய் ரொம்ப அருமையாக சாமி தரிசனம் எங்களுக்கு பார்க்க வச்சுருக்காங்க. ரொம்ப அழகான வரவேற்பு, அன்பான உபசரிப்பு. நம்ம சொந்த வீட்டுக்கு போனால் எப்படி கவனிச்சுக்குவாங்களோ அந்த அளவுக்கு நம்மளை கவனிச்சிருக்காங்க. இந்த டூர் நடத்துறதுல குமார் சாருக்கும் சிவா சாருக்கும் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். டூர்னா யோசிப்போம் எல்லாரும் போகிறதுக்கு. பட் இந்த ஜிவி டூர்னா யோசிக்க வேண்டியது இல்லை. டூர்னாலே ஜிவி டூர் பிளானர்ஸ் தான். வணக்கங்க. என் பேர் ராமலிங்கம். பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். இது என்னுடைய ஒய்ஃபு. நாங்கள் ஜிவி டூரில் இது 2வது டூருங்க எங்களுக்கு. இப்போ வந்து நாங்கள் குஜராத் டூரு 10 days பேக்கேஜ் வந்திருக்கிறோம். ஃபுட்டு வந்து நம்ம வயிற்றுக்கு தகுந்த மாதிரி வயிற்றுக்கு உண்ணாவில் நல்லா அருமையாக செஞ்சு சூப்பராக போட்டாங்க. சாப்பாடு நல்லா இருந்தது, குறையே கிடையாது. கைடும் அதே மாதிரி எந்த வித பிரச்சனையும் இல்லை. அவங்க எல்லா இடத்துக்கும் இட்டுன்னு போயிட்டு அவங்களே கூட இருந்து எல்லா உதவியும் அவங்க செஞ்சாங்க. நாங்கள் சாமியை பார்த்துட்டு வர வழியிலே நிற்கிறாங்க. போகிற வழியில் அனுப்பி விட்டு வர வழியில் நிற்கிறாங்க. நின்று எங்களை எல்லாரையும் அரவணைச்சு இட்டுன்னு வந்து வண்டியில் ஏற்றி ரூமுக்கு இட்டுன்னு வந்துட்டாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சாப்பாடு போடுறது. என் பேர் சந்திரா ராமலிங்கம். நாங்கள் ஜிவி டூரில் குஜராத் பிளான் பண்ணி போனோம் 10 நாள். அந்த கைடுங்க எல்லாம் எங்களுக்கு நல்லா ஒத்துழைச்சி எல்லா இடத்துலையும் எந்த ஒரு குறையும் இல்லாத எடுத்துன்னு போய் காட்டினாங்க. அதே மாதிரி ரூம் அரேஞ்ச்மெண்ட்டு, சாப்பாடு எந்த பிரச்சனையும் குறை இல்லை. நம்ம தமிழ்நாடு சாப்பாடே அவங்க ஆள் வச்சு செஞ்சு நல்லா போட்டு எங்களை நல்லபடியாக இட்டுன்னு வந்தாங்க. இட்டுன்னு வந்து டேஸ்ட் ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் மீண்டும் அந்த ஜிவி டூர்லேயே பிளான் பண்ணி நாங்கள் போகிறோம். ஹலோ, வணக்கங்க. என் பேர் ஸ்ரீனிவாச ராகவன். இது என்னோட மனைவி சாந்தி. என்னோட பேரப்பிள்ளை ஸ்ரீஹரி. நாங்கள் 3 பேரும் திருச்சி ஸ்ரீரங்கத்திலிருந்து இந்த டூருக்காக வந்திருக்கோம். கிராண்ட் குஜராத் யாத்ரா டூர் 2025 மே போட்ட யாத்ராக்காக வந்திருக்கோம். நாங்கள் இங்கே எங்களுக்கு எல்லா விதத்துலையும் எங்களோட டூர் மேனேஜரு, லோக்கல் கைடு எல்லாமே வந்து போக கேட்ரிங் டிபார்ட்மெண்ட்டு எல்லாருமே நல்லா கவனிச்சிட்டாங்க. எங்களுக்கு மேக்ஸிமம் ஹாப்பியாக இருக்குது. 1. 2வது விஷயம் வந்து ப்ரொவைட் பண்ண ரூம்ஸ் எல்லாம் வந்து 3 ஸ்டார் ரேஞ்சில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க.
வெஹிக்கிள் அரேஞ்ச்மெண்ட்டும் வந்து நல்ல வண்டியாக வந்து ஏற்பாடு பண்ணி ஏசி வண்டி தான் ஏற்பாடு பண்ணி எங்களுக்கு எல்லா இடத்துலையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க. சின்ன சின்ன சந்துக்குள்ளே போக முடியாததுக்கு வந்து அவங்களே வந்து ஆட்டோ அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு ஆட்டோ அரேஞ்ச்மெண்ட் பண்ணனால எங்களுக்கு அது கன்வீனியண்ட்டாக இருந்துச்சு. அது போக நாங்கள் இப்போ எங்கள் முதுமையின் காரணமாக நடக்க முடியலன்னா கூட அந்த டூர் மேனேஜரும் அந்த லோக்கல் கைடும் எங்களை வந்து கடைசி வரலும் இருந்து ஒரு ஆள் எங்கள் குரூப்பில் ஒரு ஆள் வரணும்னா கூட வெயிட் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்கன்னு சர்ச் பண்ணி எங்களை கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க. என் பேர் சாந்திங்க. நான் திருச்சி ஸ்ரீரங்கத்துலேருந்து வந்துட்டு இருக்கேன். நாங்கள் இது வரைக்கும் வந்து எந்த குரூப்போட போனதே கிடையாது. நாங்கள் இது 4th டைம் இது வரோம்னா அப்போ அவங்க மேலே எங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை, எங்களை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகாத அளவுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. எல்லாமே நல்லா பண்ணாங்க. ஃபுட்டெல்லாம் ஸ்டமக் அப்செட் ஆகாத அளவுக்கு ஃபுட்டு கொடுத்து எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. என் பேர் தர்மலிங்கம். இவங்க எங்கள் மிஸ்ஸஸ் தேன்மொழி. நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வந்திருக்கோம். ரூம் ஃபெசிலிட்டிஸ் வந்து எல்லாமே வந்து 3 ஸ்டார் ஹோட்டல் எல்லாமே நல்லா இருந்தது. நம்மளுக்கு வந்து எல்லாமே சவுத் இந்தியா ஃபுட்டு தான் கொடுத்தாங்க. சாப்பாடு பிறகு நம்மளுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இல்லை. அதே மாதிரி டீ டைமுக்கு டீ, நம்மளுக்கு வந்து பிரேக் டைமுக்கு எல்லாமே வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க அவங்க. இவங்க கூட டூர் வரும்போது நம்மளுக்கு வந்து நம்பி வரலாம். நம்மளுக்கு வந்து டிராவல்ஸ் வந்து ஏசி புஷ்பேக் பஸ் தான் கொடுக்கறதால ரெஸ்ட் எடுத்துட்டு நம்ம பீஸ்ஃபுல்லாகவே வரதா இருக்குது. நம்மளுக்கு வந்து எந்த இடத்துக்கு வந்து கோயிலுக்கு கூட்டிட்டு போனாலுமே நம்மளுக்கு முன்னாடியே வந்து ஒரு டைம் கீப் அப் பண்ண சொல்லிடுறாங்க. நம்ம அந்த டைம் கீப் பண்ணி நம்மளுக்கு ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு தான் அவங்க வந்து அடுத்த ப்ரோக்ராமே வந்து அரேஞ்ச் பண்றாங்க. நம்ம வந்து ரிலாக்ஸா வந்து சாமி தரிசனம் எல்லாம் பண்ண முடியுது. அதே மாதிரி ட்ரெயின் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து அவங்களே இது பண்ணி புக் பண்ணி கொடுத்துறதால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து போறது நல்லா இருக்கு. எல்லா தரிசனங்களும் ஒரு கோயிலுக்கும் அவங்களே முன்னிருந்து கிட்ட இருந்து உள்ளே போய் பார்த்துட்டு எல்லா தரிசனமும் ரொம்ப சிறப்பாகவே பார்த்துட்டு வந்தோம். எந்த ஒரு மன நிகழ்ச்சி இல்லாமல் திருப்தியாக போயிட்டு திருப்தியாக வந்தோம். இதனால் இந்த ஜிவி டூர்காருக்கு எங்களுக்கு காஞ்சிபுரத்தை சார்ந்து எங்கள் குடும்பத்தினருடைய ரொம்ப நன்றி தெரிவிச்சிடும்.